வணக்கம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கத்திரிக்காய் தயிர் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கத்திரிக்காயை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணியை இழுத்துட்டு அதில் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து பெசரி வச்சிடணும். பெசரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை வானலில் நல்லா எண்ணெய் விட்டு அதை வறுத்து எடுத்துக்கணும். தனியாக வறுத்து வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் தனியாக ஒரு வானலில் எண்ணெய், சீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு பாதி வதக்குனாலே போதுங்க இதுக்கு. அதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு தயிர் எடுத்துக்கணும். தயிர் எடுத்து உப்பு கொஞ்சம் கலந்துக்கணும். வதக்கி வச்ச அந்த வெங்காயம், தக்காளி, வறுத்து வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் தயிர் குழம்பு ரெடி ஆகிடுதுக்கு. நல்லா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.